சென்னை தாங்க. கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு. ஸோ சென்னையில தான் செட்டில். திருவேதி அம்மன் கோயில், எம்ஆர்சி நகர். 2 years. இந்த போட்டோ போட்டீங்களா மேடம்? அது அவர் தெரிஞ்சு போட்டீங்களா? திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டீங்களா புகைப்படம்? இல்ல, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிசினஸ்ல இருக்காரு, பிளஸ் வந்து ஃபேமிலி இருக்கு. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்றேன். வேற எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவரு, என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கடைசியா 1 week பிஃபோர் பாத்தேங்க. அவர் பேச ரெடி ஆகல. சோ அது ஒரு பிசிக்கல் அபியூஸ்ல முடிஞ்சது. 2 தடவை உங்களை அடிச்சதா சொல்லி சொல்றாங்க. நட்சத்திர விடுதலையும் ஒரு தனியா தொலைக்காட்சி சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. ஆமா, எல்லாரும் முன்னாடி என்ன தாக்குனாரு. அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் அவர்கிட்ட என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னாரு. ஓய், என்னடி பண்ற பொண்டாட்டி? மிஸ் யூ, லவ் யூ. வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துட்டேன். இன்டர்வியூ முடிஞ்சிச்சு. 4 o'clock அங்கே மீட்டிங் இருக்குது. 3:30க்கு கிளம்புறேன். காஃபி குடித்தேன். மிஸ் யூ, லவ் யூ, டாடா.